ஒரு 4 மந்த்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பால் குடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிகமாக வேடிக்கை பார்ப்பாங்க. பால் கம்மியாக குடிக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேரண்ட்ஸுக்கு இது ஒரு கவலையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் குழந்தைங்கள பால் குடிக்க வைக்கிறதுக்கு 5 யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, குழந்தை தூங்கும்போது ஃபீட் பண்ணுங்கள், நல்லாவே ஃபீட் எடுத்துப்பாங்க. டிப் நம்பர் 4, டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டீனாக கொடுக்குற பொசிஷன் இல்லாமல் ஃபுட்பால் ஹோல்டோ இல்லைனா சைட் லைன் பொசிஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபீடு நல்லா எடுத்துப்பாங்க. டிப் நம்பர் 3, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் நிறைய கொடுங்க. ஸோ குழந்தைக்கு அம்மாவுக்கு நல்ல பாண்டிங் டெவலப் ஆகும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீட் எடுத்துப்பாங்க. டிப் நம்பர் 2, ஃபீட் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் லிமிட் பண்ணுங்கள். குழந்தை இப்போ சப்போஸ் வாய் எடுத்துகிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னும் போது குழந்தையோட முகத்தை பார்க்காதீங்க. ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை உங்கள் ஃபேஸை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் எஃபெக்டிவ் டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு குவைட்டான ரூமில் ஃபீட் பண்ணுங்கள். குழந்தைங்கள எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், சவுண்ட் எதுவும் இல்லாமல், ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாமல், கர்டனில் நல்லா கவர் பண்ணிவிட்டு, இல்லை லைட் போட்டிங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, டிம்மாக ஒரு 0 வாட்ஸ் பல்பு அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சத்தம் இல்லாமல், ரொம்ப வெளிச்சம் இல்லாமல், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க வேடிக்கை பார்க்குறத குறைச்சிப்பாங்க. இந்த டிஸ்ட்ராக்டட் ஃபீடிங் ரிலேட்டடான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்னோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். சேனலோட லிங்க்கு என்னோட பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏன் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது டீட்டெயிலாக புரியும்.